நம்ம வந்து நிறைய மரம் பார்த்துருப்போம். அதில் புளிய மரம் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேராக வண்டியை கொண்டு போய் புளிய மரத்தில் கொண்டு போய் முட்டி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பழைய படம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து ஹைவேஸில் வந்துட்டு எப்போவுமே புளிய மரம் நிறையாவே இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு சில புளிய மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்க ஒரு மரத்தை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு. இந்த கதையோட டைட்டிலே வந்துட்டு ஒரு புளிய மரத்தின் கதை தான். அப்படி என்ன இந்த மரத்தோட ஸ்பெஷல், இந்த மரம் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த மரம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இடத்துக்கே மிகப்பெரிய ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது தான் வந்து இந்த கதை சொல்லியிருக்கு. அங்கே இந்த புளிய மரத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். நான் ஆனந்தவேல், தாட்ஸ் அண்ட் புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தன்னோட மரக்கதையை ஷேர் பண்ண வந்த புக் தான் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை. இதனோட ஆசிரியர் சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமியை பற்றி எல்லோரும் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்துட்டு தமிழ் இலக்கியத்திலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருக்கார். அவர் நிறையா புக்கு எழுதியிருக்காரு, நிறையா அதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து அவரோட முதல் நாவல். இது 1959 எழுத ஆரம்பித்து ஒரு சில சாப்டர்ஸை மட்டும் வந்துட்டு சரஸ்வதி அப்படின்ற ஒரு வார இதழுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருஷம் விட்டுட்டு 1966 தான் இது வந்து முதலாக வந்து பிரசுரிக்கம் ஆகியிருக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு இவர் நிறையா நாவல் எழுதியிருக்கார். ஆனாலும் இதுதான் அவரோட முதல் நாவலாக சொல்கிறாரு. ஒரு மரத்துக்கு இவ்வளோ பெரிய கதை இருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இருக்குது அப்படின்றதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஊருக்குள்ளே நம்ம வந்துட்டு அங்கங்கே மரம் பார்த்துருப்போம். அரச மரம், ஆலமரம், இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு பஞ்சாயத்துக்கு ஒரு இடம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கார். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ஆசாரி பள்ளம் அப்படின்ற போகிற இடத்துக்கு நடுவில் இருக்க புளியங்குளம் ஜங்ஷன், அதுதான் இந்த மரம் இருக்கிற இடம். இந்த மரத்தை இருக்கிற இடத்துல வந்துட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. முதல் வந்து புலிக்குளம், அப்புறம் வந்து புளியங்குளம், அப்புறமேட்டு புளியங்குளம் ஜங்ஷன் அப்படின்ற மாதிரி கடைசி வந்து இந்த மரம் கடைசியில் என்ன ஆச்சு, எப்படி உருவாச்சு, எப்படி அது இருந்தது, கடைசியில் இந்த மரம் எப்படி வந்துட்டு அழிக்கப்பட்டது அப்படின்றத இந்த கதை கொண்டு போகிற ஒரு கரு. நம்ம எல்லோருக்குமே வந்து கதை கேட்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்துட்டு ஒரு கதையை வந்து தத்ரூபமாக வந்துட்டு ஒரு ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிற யாராவது ஒருத்தவங்க கிடச்சா பண்ணாங்கன்னா நம்ம முழுக்க கதை கேட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் கதை சொல்லி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், தாமோதர ஆசான். அவர் வந்துட்டு இந்த புளிய மரத்தை வந்துட்டு மிகவும் கொண்டாடக்கூடிய ஒரு நபர். அவர் தான் வந்துட்டு இந்த புளிய மரத்தை வந்து 2-3 தடவை காப்பாற்றினதாக கதையும் சொல்கிறாரு. எப்படி அதை கதை சொல்கிறாரு அப்படின்னா அதை கேட்குறதுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த காலேஜ் படிக்கிற இளைஞர்களும் அந்த மரத்தை சுற்றி எப்போவுமே ஒரு 10-15 பேர் சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க எப்போவுமே தாமோதர ஆசான் கதை சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு சுற்றி அந்த கதையை கேட்குறதுக்கு உட்காந்துருப்பாங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு தாமோதர ஆசானை பற்றி கதை சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த கதை மூலமாக தாமோதர ஆசானான் இன்னொரு கதை சொல்கிறாரு. அந்த கதைகள் வந்துட்டு நிறையா விதவிதமாக கதைகளாக இருக்குது. இந்த கதை எப்படி வரும் அப்படின்னா வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு இப்போது நடு முச்சந்தியில் இப்போ இந்த மரம் வந்து ஜங்ஷனில் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு பஸ்ஸு எல்லாமே நின்று மக்கள் எல்லோருமே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லாமல் இந்த மரத்தை சுற்றி வந்துட்டு ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு தீவில் இந்த மரம் இருந்திருக்கு. இந்த ரோடும் வந்துட்டு இங்கே முன்னாடி இப்போ போயிட்டு இருக்க மாதிரி ரோடும் இங்கே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மைல் தள்ளி சுற்றி தான் வந்து ரோடு இருந்திருக்கு. இந்த மரத்தை சுற்றினா ரோடோ இந்த மரத்தை பக்கத்தில் இருந்து எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்னா இந்த மரத்தை சுற்றி வந்துட்டு தான் வந்து ஒரு பஜாரே இருந்த மாதிரி இருந்திருக்கு இந்த ஜங்ஷன் வந்தனால. ஒரு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த மரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு பொண்ணு இறந்து போயிடுறா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே கதையாக கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா தீவு நடுவில் இருக்குது, சுற்றி தண்ணி தான் இருக்கும். எல்லோருக்கும் வந்து அந்த தண்ணியை வந்துட்டு வண்டி கழுவுறதுக்கு, அவங்களோட காலை கடனை கழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு தான் அந்த குளத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ணல. அந்த மாதிரி இருந்த சமயத்தில் தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நிறையா பேரை பழி வாங்குது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே கட்டுக்கதை கிளம்பவும் அந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போகிறாங்க. அந்த குரூப்பை வந்துட்டு தடுத்து வந்துட்டு நிறுத்துறாரு தாமோதரராசன். அதுக்குன்னு ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் ஏற்ற இறக்கத்தோட இதுதான் இப்படி ஆச்சு, நான் தான் அந்த இதுக்கே ராஜா அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்லி அந்த மரத்தை வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்புறமா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் உருண்டோடி அடுத்ததாக வந்துட்டு இந்த புலிக்குளம் வந்துட்டு மொத்தமாக மூடப்பட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே மண்ணை கொட்டி மூடுறாங்க. அது ஏன் அப்படின்ற கதை வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு அங்கே வரனால அந்த மாதிரி நடக்குது. ஏன் அப்படி ஆச்சுன்றதை நீங்கள் புத்தகத்தை படித்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு
சின்ன சுவாரஸ்யமான ஒரு பார்ட் அந்த இதில் இருக்கும். இதுக்கடுத்து வந்து காலங்கள் உருண்டு வருது. அப்புறம் தாமோதராசன் எங்கே போனார்னே தெரில, இறந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கதை வருது. அடுத்து இந்த கதை போகிற போக்கு வந்து எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 சாப்டர் வரைக்கும் இந்த கதை வந்துட்டு ஒரு கதை மாதிரியும் இந்த புளிய மரத்தை சுற்றியும் இந்த புளிய மரம் எப்படி இருந்துருச்சு அப்படின்ற கதையை சொல்லி போயிட்டு இருக்கும். அடுத்தடுத்த சாப்டரில் போகும்போது இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ கொண்டு போய் இந்த மரத்தில் கொண்டு வந்து அந்த கதையை நீ பாடியிருப்பாங்க. இது வந்துட்டு ஏன் அப்படின்றத வந்துட்டு எனக்கு சுத்தமாக புரியலை. ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு ஆனனால இந்த கதையை திரும்ப எழுதுனதுனால ஒரு சில இம்பேக்ட்னால இந்த கதை வந்துட்டு எங்கேயோ போய் கடைசியில் புளிய மரத்தில் வந்து முடிஞ்ச மாதிரி தான் இந்த கதை இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 சாப்டர் தாண்டினதுக்கப்புறம் வந்து இந்த மரம் வந்துட்டு ஊர் பொது மரமாயிரும். இதை வந்துட்டு ஒரு முனிசிபாலிட்டி கை கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்க பொது இடத்துல இருக்க எல்லா மரமே வந்து கவர்மெண்ட்டும் சொந்தமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு மரத்தை வந்துட்டு கான்ட்ராக்ட் விட்டு வந்துட்டு கவர்மெண்ட் சம்பாதிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த புளிய மரமும் இருக்கும். இந்த புளியங்காயை வச்சு கவர்மெண்ட் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டு குத்தகை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த புளியங்காய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு அதை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமே அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம்லாம் என்னென்னலாம் ட்ராமாக்கள் நடந்துச்சு அப்படின்றதான் மிச்ச கதை. இந்த கதை போன போக்கு வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குன்றதை விட எங்கே போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இந்த கதையை படிக்கிற எல்லோருக்குமே. நல்லா தானே இந்த புளிய மரம் அதில் சுற்றி இருந்த இடம் அந்த மரத்துக்கு எப்படி மரம் உண்டாச்சு அப்படின்ற கதை போயிட்டு இருந்தது போய் சம்மந்தமே இல்லாமல் நிறையா பேரோட கதை அப்படின்ற மாதிரி வரும். அப்புறமா புதுசாக ஒரு கதை வந்துட்டு இதில் உருவாகுது. காதர் தாமு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் உள்ளான சண்டை வந்துட்டு உருவாகுது. இந்த சண்டை இந்த மரத்தை வச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, இந்த மரத்தை சுற்றி நடக்கிற நிகழ்வாக தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கடைசியில் இந்த மரம் வந்துட்டு அதுக்கு பலிகடை ஆக்கப்படுது. அந்த கதை வந்துட்டு ரொம்பவுமே இந்த இதில் வித்தியாசமாக இருக்குது. இதையே வந்து சுந்தர ராமசாமி இப்படி எழுதியிருக்காரு. அது சம்மந்தமாக ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. ஆனாலும் இந்த கதையில் அவர் முன்னாடி முகவுரையில் எழுதியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு நான் சொன்னது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்துருச்சு, என்னோட தீர்க்க தரிசனமா அப்படி என்ன அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்ற வரலாறு நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் இந்த கதை போன போக்கே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதையோட 5 பார்ட்டே வந்துட்டு முதல் 5 சாப்டரே வந்துட்டு இந்த மொத்த புக்குக்குமான ஒரு சான்றாகவே எடுத்துக்கலாம். நல்ல எழுத்து, மிச்சமெல்லாம் வந்துட்டு இந்த புக்கை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு புளியம் பழத்தால் அந்த மொத்த இடமும் கலைபரமாகி அதுக்கு பலியாடாக இந்த புளிய மரம் ஆனது தான் கடைசி இந்த கதை முடிஞ்சிடும். புளிய மரம் இருந்த தடமே இல்லாமல் கடைசி இந்த மரத்தையும் வெட்டி எடுத்துடுறாங்க இந்த ஒரு சண்டைனால். அதுக்கப்புறமும் வந்துட்டு எல்லோரும் வந்து இந்த புளியங்குளம் ஜங்ஷன் கடைசி வரைக்கும் பேர் மட்டும்தான் நிலச்சி இருக்க மாதிரி இந்த கதை வந்து முற்று பெறுது. அதுக்கு ஊடால நடந்த கதை எல்லாமே சொல்கிறத விட வந்துட்டு நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த கதை வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த கதை வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு புளிய மரம் வளர்ந்த மாதிரி கதை இருக்கும். அப்புறமேட்டு மனுஷனுக்குள்ளே இருக்க ஆவேசம், அப்புறம் பொறாமை, அடுத்த வாழ்ந்துடக்கூடாதுன்ற எண்ணம் அப்படின்ற மாதிரி நிறையா பொருள்பட வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு பழைய புதுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இது வந்து சிக்கி தவிச்ச மாதிரி இந்த கதை வந்து போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த புக்கோட ரிவ்யூ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புக்கோட ரிவ்யூக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் இதே மாதிரி நிறையா புக்கோட ரிவ்யூஸ் பார்க்க வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு எப்போவும் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து மெயிலும் பண்ணி தெரிவிக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.